இன்னைக்கு பாப்பா குட்டிங்களோட சித்திக்கு உடம்பு சரியில்லை. இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு எழுந்துருமா எழுந்துடா சித்தி பாவம் எழுந்துருமா அம்மா எழுந்துரு சித்தி பாவம்டா சித்திக்கு உடம்பு சரியில்லை. ஊசி போட்டுட்டு இப்போ தான் வந்து படுத்திருக்காங்க எல்லாரும். இந்த பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. இதுக்கும் ஒரு ஊசி போட்டுக்கிட்டு யாரோ பாருங்கள், நான் வேலைக்கு போனப்போ மூஞ்சில் யாரோ இடிச்சிட்டாங்க. இருப்பா உடம்பு சரியானதும் கொஞ்சம் ஊசி போட்டதும் எப்படி ஆட ஆரம்பிச்சிட்டா பாருங்கள் அவங்க சித்தி. அவ்வளோதான், பாய் போச்சு. இங்கே பாருங்கள், நேற்று ஃபுல்லாக எழுந்திருக்கவே இல்லை பாப்பா, சாப்பிடல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் பாப்பாவை போயிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஊசி போட்டுக்கிட்டு வந்தோம். ஊசிலாம் அங்கே மெடிசன்லாம் அங்கே இருக்குது. மாத்திரை கொடுத்துருக்காங்க போட சொல்லி ஊசி போட்டாங்க. குட்டிக்கும் போட்டாங்க. இருமா பாய் போச்சு. பாயை பிச்சுட்டாதுடி பாப்பா குட்டி போய் பலூன் எடுத்துருவாம்மா. போய் பலூன் எடுத்துருவாம்மா. அப்பா, இந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாளா? சேட்டை பண்ணாமல் நேற்று ஐயோ விழுந்துட்டாளே. ஏம்மா ஏண்டி விழுந்த? நேற்று உள்ள வெரி குட். அம்மாவுக்கு உடம்பு சரியாக போச்சு. பாப்பா தங்க பொண்ணுவ. பாப்பாவுக்கு உடம்பு சொல்லணுது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேற்று 2 இன்ஜெக்ஷன் போட்டார் டாக்டரு. இன்றைக்கி 2 போட்டிருக்காரு. அப்புறம் டேப்லெட் கொடுத்துருக்காரு, இப்போ போடணும். இந்த பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அந்த பாப்பாவுக்கும் இன்றைக்கி ஊசி போட்டார். உடம்பு சரியில்லைன்னா நாளைக்கும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. மெடிசன்லாம் அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு வர பாருங்க. நாளைக்கு தான் போடணும் டேப்லெட். இப்போ போடணும். கொஞ்சமாக பால், கொஞ்சோண்டு சாதம் சிக்கனில் வச்சு பிசைஞ்சு கொஞ்சம் சாதம் வச்சேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. முன்னெல்லாம் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னா போதும், பாப்பா குட்டி தான் ஆளாக வந்து நிற்பா. ஆனால் இப்போ கொஞ்சம் மூஞ்சிலாம் பாருங்கள், ரொம்ப டல்லாகிடுச்சு. எப்பயும் ஆக்டிவாக இருப்பா. இந்த மாதிரிலாம் ஆடி படுத்தே இருக்க மாட்டா. ஒரு பலூனை பார்த்தா கூட இப்படி ஆடுவா. இப்போ பாருங்கள், பாவமாக இழைச்சிட்டா வேற. உடம்பே ரொம்ப முகம்லாம் சின்னதாகிடுச்சு. உடம்பும் இழைச்சிட்டா. பாப்பா தங்கம், உடம்பு எப்படிமா இருக்கு? இப்போ சாப்பிட்றியாடா? என்ன பாருடி. இன்னும் லேசாக உடம்பு சூடாக இருக்குது. அப்புறம் காதுக்குள்ளே செக் பண்ணுறத, காதில் சின்னத்தை செக் பண்ணுறோமா? காதில் சின்னத்தை செக் பண்ணுறீங்க தங்க பொண்ணு. இங்கே வாடி, இங்கே வா. என்ன பண்ணுற? இங்கே வா. இந்தாம்மா, இந்த பலூன் இந்தா. பாப்பா இவ்வளோ அமைதியாக படுத்தே இருக்க மாட்டா. இந்நேரம் காதில் அப்படி வைக்கிறதுக்கு எழுந்து ஒரே கடி அவளை டபாக்னு. எவ்வளோ அமைதியாக படுத்துருக்கா பாருங்கள். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடவுளே நல்லா ஆகிடணும், உடம்பு சரியாகிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாப்பா பிஸ்கட் சாப்பிட்றியாடா தங்க பொண்ணு? அப்படியே படுத்துருக்கா பாருங்கள், அமைதியாக இருக்கா. இன்றைக்கி ரொம்ப சேட்டை பண்ணாலும் ரொம்ப இதெல்லாம் பண்ணலை. உடம்புலாம் இன்னும் சூடாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நேற்றுலாம் இவ்வளோ வீடியோவே எடுக்கல பாருங்க. நான் உடம்பு சரியில்லைன்னதும் வீடியோ போடவே இல்லை. எனக்கு அப்படியே கவலையாக இருந்துச்சு. இன்றைக்கி வேலைக்கே போகல பாருங்கள். லீவ் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாதம் மட்டும் பிசைஞ்சு வச்சு சிக்கனில் வச்சு அதை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. இந்த குட்டி பசங்களும் சரியாக சாப்பிடல. இப்போ தான் கொஞ்சமாக விளையாட வந்திருக்காங்க என்கிட்ட. அம்மா எல்லாரும் ரொம்ப கவலையாக இருந்தது. தங்க பொண்ணு வந்து என் மேலே ஒரு குதிச்சாலா? பாப்பா இருப்பா. இருடி. இருமா. சேட்டைக்காரி சேட்டை பண்ணிட்டா. சரிம்மா. பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? பாய் போச்சுடா. பாயிடாம பிக்கக்கூடாதுடா. பாய் பிச்சிடாதா. அம்மா இல்லை, இங்கே வாங்க. பிஸ்கட் தரவா? ஆட்டைக்கறி சேட்டைக்கறி. இவ ஆட்டைக்கறி. இருடா தங்க பொண்ணு இல்லை. இரு. இங்கே பாரு. பிச்சு கொடு. இங்கே பாரு. என்ன பாருமா, சேட்டைக்கறி.